ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு குரு பயிற்சியோட வரிசையில் மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மீனராசிக்கு ராசி அதிபதி 10ஆம் அதிபதி குரு. இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துல ரிஷபத்துல இருந்து மிதுனத்துல போய் இருக்க போறார். ராசி அதிபதி 10ஆம் அதிபதி குரு பயிற்சி அடைந்து மே மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் குரு பயிற்சி அடைந்து மிதுனத்துல 4ஆம் வீட்டுல போய் இருக்க போறார் குருநாதர். ராசிநாதன் 4ஆம் வீட்டுல போய் இருக்கலாமா? குரு 4ஆம் வீட்டுல போய் இருக்கலாமா? 4ஆம் வீடு குருவுக்கு சிறந்த இடமா? அப்படி ஒன்றும் சிறந்த இடம் இல்லை. 2, 5, 7, 9, 11 இது போன்ற இடங்கள் குருவுக்கு நல்ல இடம். 4ஆம் இடம் கூடாத இடம், கெட்ட இடம் இல்லை. அதே நேரத்தில் ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு நல்ல இடமும் இல்லை. ஓகே, இருக்கலாம், சரிதானே? இது போன்ற சூழல்ல போன மாதம், கடந்த மாதம் 3ஆம் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சியாகி ஜென்மத்திலேயே மீன ராசிக்கு ஜென்மத்திலேயே சனி வந்து அமர்ந்திருக்கிறார். ஜென்ம சனி ஆரம்பம், சரிதானே? ஜென்ம சனியில துரோகங்களை சந்திக்கிறது, காதல்ல தோல்வி அடைகிறது, பொருளாதார இழப்புகளை சந்திக்கிறது, கல்வியில தடை ஏற்படுறது, திருமணம் தடை ஏற்படுறது, புத்திர பாக்கியம் கிடைக்காமல் போவது, ஊருக்குள்ள உங்களுடைய பெயர் கெட்டு போவது, அதாவது அத்தனை கெடுபலன்களும் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஜென்ம சனியில இருக்கிறதான் சொல்ல முடியும். அதாவது ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, ஜென்ம ராகு கோச்சாரத்துல பெயர்ச்சிகள் நடக்கிற போது, இடப்பெயர்ச்சி நடக்கிற போதும் ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் ஜென்ம ராகுவோ வருகிற போது சற்று கெடுதலான அமைப்பு உண்டாகும் என்பது மறக்க முடியாத உண்மை, சரிதானே? இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் சொன்னா, உங்களோட பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற அவயோக பாவத்துவ கெடுபலன்கள் தரக்கூடிய தசாபுத்திகளும் நடந்து உங்களோட பிறந்த ஜாதகத்துல சந்திரன் ஒளி இல்லாமல் தேய்பிரை சந்திரனாகி அமாவாசையை நெருங்கி கொண்டிருந்து அல்லது அமாவாசை சந்திரனாக இருந்து ஜென்மச்சனி வந்தால் கடுமையான கெடுபலங்கள் இருக்கும். இந்த ஜென்மச்சனி பேயாட்டம் ஆடுவார், சரிதானே? இது போன்ற ஒரு கடினமான சூழல்ல, இக்கட்டான சூழல்ல, தர்ம சங்கடமான ஒரு சூழல்ல இப்ப குரு பயிற்சி நிகழ்ந்திருக்குது. அதாவது மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு என்ன செய்ய போகுது? மிகவும் சீரியஸான விஷயம். மீன ராசிக்காரர்கள் சரியாக கவனமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும், கேட்டுக்கொள்ள வேண்டும், சரிதானே? மீன ராசிக்கு ராசி அதிபதி குரு, 10ஆம் அதிபதி தொழில்காரகன், கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான், ராசி அதிபதியும் அவர் தான், சரிதானே? 4ஆம் இடத்துல போய் இருக்க போறார். 4ஆம் இடம் என்றது குருவுக்கு ஒரு ஸ்பெஷலான இடம், நல்ல இடம்னு சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துல பாவர்கள் போய் அமரலாம். சனியோ செவ்வாயோ ராகுவோ அரைப்பாவர் அரைச்சுபர் சூரியனோ போய் 4ஆம் இடத்துல அமரலாம். ஆனா இயற்கை சுபர்கள் குருவோ சுக்கிரனோ தனித்த புதனோ 4ஆம் இடத்துல அமர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை, சரிதானே? அதே நேரத்துல 4ஆம் இடத்துல இந்த குரு அமர்ந்து அவருக்கு 3 சிறப்பு பார்வைகள் இருக்குதானே. எப்பவுமே அவருடைய பார்வைகளால தானே நமக்கு நல்லது செய்வார். இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிற குரு மீன ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார், 12ஆம் வீட்டை பார்க்கிறார், சரிதானே? 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறதால திடீர் அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை லாபம், மறைமுக தன லாபம், உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் நமக்கு வருவது, லாட்டரி டிக்கெட் விழுவது, அதே நேரத்தில் நமக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த அவமானங்கள் விலகுவது, இது போன்ற, அதாவது ஆயுள் சம்பந்தப்பட்ட பயத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு ஆயுள்ல உங்களுக்கு ஒரு குளறுபடியான சூழ்நிலை இருந்தால் இப்போது அது சம்பந்தமான பயம் விலகும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது ஆயுள் சம்பந்தப்பட்ட அச்சம் நீங்கும், சரிதானே? இது போன்ற நற்பலன்கள் இருக்குது. அதே போல 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த இடத்துலதான் குரு உங்களுக்காக நிற்கிறார், சரிதானே? அதாவது மீனராசிக்காரர்களுக்கு கடுமையான சிக்கலான சூழல் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல குருநாதர் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் ராசிநாதனாகி பார்க்கிறார், ஒரு குருவாகி பார்க்கிறார், 10ஆம் அதிபதியாகி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். உண்மையில சொல்றேன், தொழில்ல எந்த சிக்கலும் இருக்காது. தொழில் ரன் ஆகிக்கொண்டே இருக்கும், வருமானம் வந்து கொண்டே இருக்கும். என்ன சிக்கல் இருந்தாலும் ஜென்மச்சனி உங்களுக்கு எவ்வளவு தடை தாமதங்கள் இடையூறுகளை கொடுத்தாலும் இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதால தொழில்ல என்னதான் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தொழில் மூவ் ஆகிக்கொண்டே போகும். ஒரு குறிப்பிட்ட வருமானம் வந்து கொண்டே இருக்கும். உண்மையில சொல்றேன், கடுமையான காலத்தில் கூட குருவினுடைய இந்த 10ஆம் வீட்டு குரு பார்க்கிற இந்த பார்வையால உங்களுக்கு வருமானம் குறையாது, தொழில எந்த சிக்கலும் இல்லாமல், ஒருவேளை தொழில் ஜென்மச்சனி உங்களுக்கு சில அசௌகரியங்களை கொடுத்தாலும் தொழில் நின்று போகாமல் தொடர்ந்து ரன் ஆகிக்கொண்டே இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். அது மட்டும் இல்ல, 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதால அசுப செலவுகள் நிற்கும். அதே நேரத்துல 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதால சுப விரயங்கள் இருக்கும்.
குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பது, நல்ல விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டி வரும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதால வெளிநாட்டு பயணம் செல்ல வேண்டும், வெளிநாட்டுல போய் வேலை செய்ய வேண்டும், வெளிநாட்டுல போய் திருமணம் செய்து வாழ வேண்டும், அல்லது தொழில் விஷயமாக வெளிநாட்டுக்கு போகணும், கல்வி விஷயமா வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல காலம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது, ஜென்மச்சனி நிகழ்கிற போது நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். சரிதானே? சக்சஸா போய் அங்க வெளிநாட்டுல போய் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இப்ப இது ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னு சொன்னா, ஜென்மச்சனி நிச்சயமா கெடுதல்களை தரப்போகுது, இருக்கிறதான் சொல்ல முடியும். அதாவது வயசுக்கு ஏற்ப ஜென்மச்சனி அவரவர் வயதுக்கு ஏற்ப கெடுதல்களை நிச்சயமாக செய்யும். ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, ஜென்ம ராகு வந்து கெடுதல் தரக்கூடிய அமைப்பு தான். இப்ப இருக்கிறதான் நான் பேச முடியும், இல்ல சும்மா எல்லாத்தையும் சும்மா அடிச்சு விட முடியாது நல்லா இருக்குன்னு சொல்லி. அதாவது ஜென்மச்சனி நிகழ்கிற போது அகலக்கால் வைக்கக்கூடாது, யாருடைய எதிர்ப்பையும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது, பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது, யாரையும் நம்பி சைன் சிக்னேச்சர் கையெழுத்து வைக்கக்கூடாது. இது போல எல்லா விஷயத்திலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல குரு 4ஆம் இடத்துல இருந்ததும் அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை. 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 10ஆம் இடத்தை அவர் பார்ப்பதால நிச்சயமா உங்களுக்கு தொழில் ரன் ஆகி கொண்டிருக்க போகுது, வருமானம் வந்து கொண்டிருக்க போகுது. ஆனாலும் ஜென்மச்சனி தன்னுடைய கோர தாண்டவங்களை ஆடிக்கொண்டுதான் இருப்பார். ஜென்மச்சனியில நல்ல பலன் சொல்றதுக்கான வாய்ப்புகள் மிக அரிதா இருக்கு. ஏன்னா குருநாதர் போயிருந்தா இடமும் அப்படி. இது போன்ற ஒரு கடினமான சூழல்ல நீங்க பிறந்த ஜாதகத்துல உங்களுக்கு 1, 5, 9 போன்ற திரிகோண யோக உங்களுக்குரிய உங்க லக்கண யோகர்களுடைய தசாபுத்தியும் நடந்து நீங்க பிறந்த ஜாதகத்துல சந்திரனும் நல்ல ஒளியோட சுபத்துவமா ஒரு பௌர்ணமி சந்திரனா ஒளி நிறைஞ்ச சந்திரனா இருந்துட்டாருன்னு சொன்னா இந்த ஜென்ம சனியிலேயே உங்களுக்கு உயர் கல்வியில நல்ல முன்னேற்றமா போகலாம், நல்ல திருமணம் நடக்கும், நல்ல வீடு வாசல் கட்டலாம், நல்ல வண்டி வாகனம் வாங்கலாம், வெளிநாட்டுல போய் இருக்கலாம், அங்க பிஆர் கிடைக்கும், சிட்டிசன் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும் இந்த ஜென்ம சனியில. சரியா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப ஜென்மச்சனி கெடுதல் செய்யுமா இல்லையான்றதை விட உங்களுக்கு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது என்றதுதான் எல்லாமே பேசிக்கா பவுண்டேஷனா எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது அடிப்படையில. சரிதானே? அதனால அருகில இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப ஜோதிடரையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு ஜோதிடரையோ அணுகி இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். என்ன இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி நடப்பதால் அகலக்கால் வைக்க வேண்டாம். சரிதானே? இறைவனுடைய கருணை இருப்பதால 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சுப விரயங்கள் இருக்கும், தேவையற்ற விரயங்களை நீங்கள் நிறுத்துவீர்கள். அதே நேரத்துல 10ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது தொழில என்னதான் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து தொழில் ரன் ஆகி கொண்டே இருக்கும், உங்களுடைய குறிப்பிட்ட வருமானம் வந்து கொண்டிருக்கும். சரிதானே? அதனால சாப்பாடு உங்களோட குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போற சூழ்நிலை, உங்களோட குடும்பத்தை வழிநடத்துற சூழ்நிலைக்கு எந்த சிக்கலும் இருக்காது. உண்மையில சொல்றேன், ஜென்மச்சனி நடக்கிற இந்த காலத்துல குருவோட இந்த கருணை நிறைந்த பார்வை ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்குது, ஒரு உறுதுணையா இருக்குது, ஒரு வழிகாட்டியா இருக்குது. உங்க கூட இருக்கிறார் குரு என்ற ஒரு சூழல் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஆறுதல். சரிதானே? தயவு செய்து நீங்க பிறந்த ஜாதகத்துல அவயோக தசாபுத்திகளும் நடந்து சந்திரனுமே ஒளிகுன்றி அமாவாசை நெருங்கி கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன் ஜென்மச்சனி பேயாட்டம் ஆடி விடுவார். தயவு செய்து ஒரு தடவை பக்கத்துல இருக்கிற ஜோதிடரை அணுகி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் கடந்து ஒரு ஜோதிடனா உங்களோட சொந்தமா நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ கண்டச்சனியோ அர்த்தாஷ்டமச்சனியோ அல்ல சனி எந்த சனியா இருந்தாலும் அதாவது நேர மேலாண்மை. சரிதானே? சரியான நேரத்துக்கு சரியான செயல்களை செய்யக்கூடிய சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து, அதாவது 8 மணி சூரியன் வந்து உதித்த பிறகு நாங்கள் எழுந்திருக்க கூடாது. சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆத்ம சாதனா, யோக பயிற்சியோ அல்ல ஆலய வழிபாடோ அல்லது ஒரு தியானமோ ஏதோ ஒரு ஆத்ம சாதனா ஒன்று வச்சு சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து உங்களுடைய அன்றாட கடமைகளை நீங்க செய்து கொண்டு வந்தால் இந்த ஜென்மச்சனியை இயல்பாக கடந்து போகலாம். சரிதானே? அதாவது நேரத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நேரத்தை துஷ்பிரயோகம் செய்யாம நேரத்தை மதித்து வாழக்கூடியவர்களுக்கு எந்த சனியும் எந்த கெடுதலும் செய்யாது என்பது மறக்க முடியாத மாற்றப்படாத விதி ஜோதிடத்துல. சரிதானே? அதனால நீங்கள் எழுந்து சூரியனை வரவேற்க வேண்டும். சூரியன் வந்த பிறகு எழுந்தீர்களானால் இந்த ஜென்மச்சனியினுடைய விளையாட்டை காட்டிவிடும். சரிதானே? உற்சாகமாக இருந்து ஆத்ம சாதனைகளில் ஈடுபட்டு இந்த ஜென்மச்சனியை இலகுவாக நீங்கள் கடந்து வர வேண்டும். சரிதானே? உங்களுக்காக நானும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். நமஸ்காரம்.